Okay, now let me begin by saying one more time, living a holy life, it's not a struggle, it's something that's meant to be spontaneous. பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது அது நமக்கு ஒரு போராட்டமான ஒரு காரியம் அல்ல, அது தொடர்ந்தேர்ச்சியாய் வருகிறதான ஒரு காரியம். So you need to know, like a fish in the water, it doesn't have any struggle to swim. Like that, God has designed you in such a way that you can live a holy life naturally. எப்படி ஒரு மீன் தண்ணீரிலே சுலபமாய் நீந்த அது கற்றுக்கொள்கிறதோ அதே போல இயற்கையாகவே ஆண்டவர் அப்படிப்பட்டதான காரியங்களை நமக்குள்ளாக வைத்திருக்கிறார். Because you have that kind of nature within you. அப்படிப்பட்டதான இயற்கையான சுபாவங்களை ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். You have the divine nature to live a divine life. ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு தெய்வீக சத்துவத்தை ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். So when you were born again, God removed the sinful nature and gave you a new nature just like God himself. அவரை போலவே நாம் மறுபடியும் பிறந்த பொழுது ஆண்டவர் புதிய ஒரு வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். You become a new creation. அவருக்குள்ளே ஒரு புது சிருஷ்டியாய் நாம் மாறி இருக்கிறோம். All the old things have gone away. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. Everything has become new. எல்லாம் புதிதாய் மாறி இருக்கிறது. So since you have a divine nature, ஆகவே நமக்கு இந்த தெய்வீக இயற்கையான சுபாவம் இருக்கிறதுனாலே, so it's natural for you to live a holy life. நாம் இந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது இயற்கையாய் நமக்கு அதற்குள்ளே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Do you understand that? அதை புரிந்து கொள்கிறீர்களா? An eagle will never have any kind of struggle to fly in the sky. வானத்திலே பறப்பதற்கு ஒரு கழுகிற்கு எந்த ஒரு போராட்டமும் தேவையில்லை. Because it's built for that. காரணம் அது பறப்பதற்காகவே அது அவிதமாய் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. God has given the nature for that bird to fly and zoom in the sky. அந்த கழுகு மேலே உயர நோக்கி பறப்பதற்கு ஆண்டவர் அது அப்பேற்பட்ட வடிவமைப்பை கொடுத்திருக்கிறார். In a similar way, the Bible says, you have been created by God in his image. அதே போல வேதம் சொல்லுகிறது அவருடைய சிருஷ்டிப்பிலே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். That means you are created like God himself. அப்படி என்றால் அவரை போல நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். God is spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். So he created you as a spirit being who has a soul but lives in a body. ஆகவே எப்படி அந்த ஆத்மா சரீரத்திற்குள்ளே வாழ்வது போலவே, so you have the nature in a divine sense to relate to God. ஆண்டவரோடு கூட நாம் தொடர்பு கொள்வதற்கு அப்படிப்பட்டதான தெய்வீக தன்மைகளை ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். Amen. ஆமென். You follow that? அதை புரிந்து கொள்கிறீர்களா? That's why the Bible says when you are born again. ஆகவே தான் வேதம் சொல்கிறது நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது, no, it's not according to the natural decision or a human decision or a husband's will. ஏதோ ஒரு கணவனுடைய சுய திட்டமோ நாம் இயற்கையாய் செய்கிறதான ஒரு திட்டமோ அல்ல அது. But you're born of God. நாம் தேவனால் பிறக்கிறோம். Somebody open your mouth and say, I'm born of God. தேவனால் பிறந்திருக்கிறோம். So you have the nature of God within you. ஆகவே நமக்குள்ளே அந்த தெய்வீக தன்மை இருக்கிறது. So you can relate to God. ஆகவே நாம் அவரோடு கூட நாம் தொடர்பு கொள்ள முடியும். You can think like God. ஆண்டவரை போல நாம் யோசிக்க முடியும். You can speak like God. அவரை போல நாம் பேச முடியும். You can have the authority and the power of God. அவரை போல அந்த அதிகாரமும் வல்லமையும் நமக்கு செயல்படுத்தப்படும். You can work with God. ஆண்டவரோடு நாமும் வேலை செய்ய முடியும். You can represent God. தேவனை நாம் பிரதிபலிக்க முடியும். You can be one with God in spirit. ஆவியிலே அவரோடு கூட நாம் ஒன்றாய் இருக்க முடியும். So you develop a supernatural divine partnership with the Holy Spirit. ஆகவே அந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒரு தெய்வீக தன்மையிலே இயற்கையான சத்துவத்திலே நாம் அவரோடு கூட ஒரு பங்குதாரர்களாய் மாறுகிறோம். That's why the devil is mad about you. ஆகவே தான் பிசாசு நம்மை குறித்து எரிச்சல் அடைகிறான். Because in the eyes of God you are somebody very special. In the eyes of God you are somebody very special. தேவனுடைய பார்வையிலே இருக்கிறதான நீங்கள் ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவர்கள். And God appointed you to rule over everything that includes the kingdom of darkness. இருளான ஆதிக்கத்தையும் காரியங்களையும் நாம் ஆளுகை செய்வதற்கு ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். The demonic forces, they are under your control. பிசாசின் கிரியைகள் அவருடைய தந்திரங்கள் நம்முடைய அதிகாரத்தின் கீழாக இருக்கிறது. We are dominion in the supernatural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நாம் அதன் மேலாக அதிகாரமுடையவர்களாய் இருக்கிறோம். We are seated with Christ in the heavenlies. கிறிஸ்துவோடு கூட உன்னதமான இடங்களிலே நாம் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். Why? To rule and to reign. எதற்கென்றால் அவரோடு கூட ஆளுகை செய்ய, to have dominion. இப்படிப்பட்டதான அதிகாரங்களுக்கு மேலாக நாம் கிரியை செய்வதற்காக, to overcome all the powers of the enemy.
பிசாசின் எல்லா தந்திரங்களையும் நாம் ஜெயிப்பதற்கு. Somebody say amen. ஆமென் சொல்லுவோம். When God created Adam and Eve, ஆண்டவர் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த பொழுது He said, be fruitful and multiply. நீங்கள் பலுகி பெருகி நிரப்புங்கள் என்று சொன்னார். Then He said, rule over everything. எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள், ஆளுகை செய்யுங்கள் என்று Rule சொன்னார். over everything. எல்லாவற்றின் மேலும் நீங்கள் ஆளுகை செய்யுங்கள் என்று சொன்னார். I want to tell each one of you, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், you are called to rule over everything. இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் ஆளுகை செய்ய You are அழைக்கப்பட்டிருக்கிறோம். not a victim. நாம் ஒரு அடிமைத்தனத்திலே அல்ல, You are a victorious person. நாம் ஜெயம் பெற்றவர்களாய் இருக்கிறோம். You are a winner, நாம் ஜெயித்தவர்களாய் இருக்கிறோம். never a loser. ஒரு நாளும் தோற்கிறவர்கள் அல்ல. So think like a winner. ஆகவே ஜெயிக்கிறவர் ஆளை போல எப்பொழுதும் Speak யோசியுங்கள். like one. ஒரு மனதோடு பேசுங்கள். Behave like one. ஒரே நபரை போல பேசுங்கள். Walk like one. ஒரே நிலைமையிலே நடவுங்கள். Because Christ is in you. காரணம் கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். The one who is in you is greater than he that is in the இந்த world. உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் நமக்குள்ளே நம்மோடு இருக்கிறவர் அவர் பெரியவர். Lot of times, அநேக முறை Christians, we are not sure about our identity. கிறிஸ்தவர்கள் நாம் நம்முடைய அடையாளத்தை நாமே புரிந்து கொள்வதில்லை. God has given you a new identity. ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். It's no longer you. அது உங்கள் மீது இருக்கிறது. It's no longer you, but Christ who lives in you. அது நீங்கள் அல்ல, கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. Hallelujah. ஆமென். Are you able to understand the truth? அந்த சத்தியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடிகிறதா? So it's natural for you to live a holy life. ஆகவே நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது ஒரு இயற்கையான ஒரு காரியமாக இருக்கிறது. You should live a holy life naturally. இயற்கையாகவே அந்த பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். That's why sometimes when we commit sin, ஆகவே தான் சில நேரங்களில் நாம் பாவம் செய்யும் பொழுது, and now we are vexed in the spirit. நாம் ஆவியிலே கலக்கம் அடைகிறோம், சோர்ந்து போகிறோம். We grieve in the spirit. ஆவியிலே துக்கம் அடைகிறோம். Oh, we go to God crying, Lord, I'm sorry. ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று நாம் கதறுகிறோம். Why? ஏன்? Because you have a divine nature. காரணம் நமக்குள்ள ஒரு தெய்வீக தன்மை But வைக்கப்பட்டிருக்கிறது. you did something according to the temptation the devil brought in your life. பிசாசு உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்த சோதனை நிமித்தமாக ஏதோ ஒன்றை செய்திருக்கிறீர்கள். அது நிமித்தமாக, That is according to the sinful nature. பாவ சுவாபத்திற்கு ஏற்ப. But you have a divine nature. ஆனால் அதே நேரத்திலே நமக்குள்ளே ஒரு தெய்வீக தன்மை So வைக்கப்பட்டிருக்கிறது. whenever you do something against your divine nature, உங்கள் தெய்வீக தன்மையோக்கு எதிராக நீங்கள் ஏதோ ஒன்றை செய்யும் பொழுது, your spirit is grieved. உங்களுடைய ஆவியிலே நீங்கள் கலக்கம் அடைகிறீர்கள். Oh, you cry and say to God, I am sorry. நீங்கள் அழுது புலம்புகிறீர்கள், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று. It shows that you have a divine nature. அது என்னத்தை காண்பிக்கிறது என்றால், நமக்குள்ளே அந்த தெய்வீக தன்மை இருப்பதை காண்பிக்கிறது. Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. So what we need to understand tonight is, I can live a holy life. இந்த ராத்திரி எதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியும் என்பதை. Amen. ஆமென். Naturally and spontaneously. இயற்கையாகவும் தொடர்ந்துச்சியாகவும். Hallelujah. ஹல்லேலூயா. That's how you've been designed and built by God. ஆகவேதான் அதே விதத்திலே நாம் ஆண்டவரால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். Now last time I told you something very important. கடந்த முறை நான் ஏதோ ஒன்று முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். Lot of times a lot of Christians they struggle. அநேக முறை அநேக கிறிஸ்தவர்கள் போராட்டத்திற்குள்ளாய் போகிறார்கள். You know the root cause for the problem is, பிரச்சனைக்கான அந்த வேர், it is mainly because they don't develop a mind compatible for living a holy life. பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்ப உடையதான ஒரு மனதை அவர்கள் வைத்துக் கொள்வதில்லை. Listen, this is very important. நன்றாய் கவனியுங்கள் இதை. When you are born again, நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது, your spirit is born again, உங்களுடைய ஆவி மறுபடியும் பிறக்கிறது, but not your mind. ஆனால் உங்கள் மனது அல்ல. Did you understand what I spoke to you? நான் சொன்னதை புரிந்து கொண்டீர்களா? Your spirit is born again, உங்கள் ஆவி மறுபடியும் பிறக்கிறது, but not your mind. ஆனால் உங்கள் மனது அல்ல. But you have to renew your mind ஆனால் உங்கள் மனது புதிதாக வேண்டும். according to the new nature that God has given you. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான அந்த புதிய சுபாவத்தின்படி, To say in a computer language, ஒரு கம்ப்யூட்டர் மொழியிலே பேச வேண்டும் என்றால், your mind has to be reprogrammed by the Holy Spirit using the word of God. பரிசுத்த ஆவியானவரால், பரிசுத்த வார்த்தையின் மூலமாக நம்முடைய மனது மறுபடியும்
புது சிருஷ்டிப்பு அடைய வேண்டும். That you and I, we have to do that. நீங்களும் நானும் அதை செய்ய வேண்டும். God will not do it. ஆண்டவர் அதை செய்ய முடியாது. He made your spirit to be born again. அவர் நம்முடைய ஆவி மறுபடியும் பிறப்பதற்கு உதவி செய்திருக்கிறார். That's why the Bible says you're born of God. ஆகவே தான் வேதம் சொல்கிறது நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். But once you're born again, ஒருமுறை தேவனால் பிறந்தவர்கள், you have to work with the Spirit of God to get your mind renewed according to the new nature that God has given you. பரிசுத்த ஆவியானுடைய மனதோடு கூட ஆண்டவர் தந்திருக்கிறதான அந்த இயற்கையான அந்த சத்துவத்தின் அதோடு கூட சேர்ந்து நாம் வேலை செய்ய வேண்டும். All your old thinking should go away. உங்களுடைய பழைய எண்ணங்கள் காரியங்கள் மறைந்து போக வேண்டும். All the old patterns of thoughts. பழைய யோசனைகள், சிந்தனைகள், பழைய காரியங்கள், முந்தின காரியங்கள் எல்லாம் மறைந்து போக வேண்டும். Listen, this is very important. நன்றாய் கவனியுங்கள். Any kind of thought process you have which is against the knowledge of God's word, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிறதான எந்த விதமான ஒரு எண்ணங்கள், it's a liability. உங்கள் வாழ்க்கையில் அது it causes failure. அது தோல்வியை கொண்டு வருகிறது. Did you understand what I said? சொன்னது புரிகிறதா என்று நினைக்கிறேன். Anytime you nurture a kind of thought process or thought life which is against the word of God, you are creating a setback in your life. ஆண்டவருடைய வசனத்திற்கு புறம்பாய் அல்லது விரோதமாய் நீங்கள் யோசிக்கிறதான எண்ணங்கள், செயல்பாடுகள், கிரியைகள் அது தோல்வியிலே முடிவடைகிறது. The devil is so much after your mind. பிசாசானவன் எப்பொழுதும் நம்முடைய மனதை குழப்பும்படியாய் பாதிக்கும்படியாய் விரும்புகிறான். So your problem is not in your family. உங்களுடைய பிரச்சனை உங்கள் குடும்பம் அல்ல. Not in your business. உங்களுடைய பிசினஸும் அல்ல. Not in your finance. உங்களுடைய ஃபைனான்சஸும் அல்ல. Not even in your marriage. உங்கள் திருமணமும் அல்ல. Your problem is in your mind. உங்களுடைய பிரச்சனை உங்கள் மனதிலே இருக்கிறது. You have not developed your mind. உங்கள் மனதை இன்னும் நீங்கள் மேம்படுத்தவில்லை. You let the devil and the world to program your mind. உலகத்தையும் சத்துருவையும் உங்கள் மனதை ஆளுகை செய்யும்படியாய் நீங்கள் அனுமதித்து விட்டீர்கள். You don't have the mind of Christ. கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளே இல்லாததான் இதற்கு காரணம். Can I have some eye contact right now? நன்றாய் கவனியுங்கள். I want to infuse and inject some revelations in your spirit. உங்கள் ஆவியில் நீங்கள் ஒரு சில காரியங்கள் நீங்கள் ஊர்ந்து எடுத்துக் கொள்ளும்படியாய் கேட்கொள்கிறேன். When you have the mind of Christ, உங்களுக்கு கிறிஸ்துவின் மனது இருக்கும் பொழுது, when your mind is transformed and renewed by the word of Christ, கிறிஸ்துவின் வசனத்தினாலே உங்களுடைய மனது புதிதாகி மறுரூபமாக்குகிறதுனாலே, this is going to shock you. Listen. நன்றாய் இது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொண்டு வரும். கவனியுங்கள். No, that's what I mean by developing your mind. அதை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் மனதை புதிதாக்குகிறதுனாலே, then your mind becomes incompatible with sin. பாவத்தோடு உங்கள் மனது அதற்கு எதிராய் மாறும் பொழுது, it becomes incompatible. That's what எதிராய் மாறிவிடும் பொழுது, sorry. You understood what I'm saying? சொல்லுகிறது புரியுது. When you develop your mind using the word of God, ஆண்டவருடைய வசனத்தை வைத்து நீங்கள் உங்களுடைய மனதை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது, that word brings the nature of God in your life. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே தேவனுடைய சிந்தையை கொண்டு வருகிறது. Let me say, God's word always represents God. ஆண்டவருடைய வசனம், வார்த்தை தேவனை உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது. Jesus said, I am the truth. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நானே சத்தியமாய் இருக்கிறேன். He never said I have a truth. எனக்குள்ளே ஒரு சத்தியம் இருக்கிறது என்று சொல்லவில்லை. He said I myself I am the truth. இயேசு சொன்னார், நானே சத்தியம் என்று. And you shall know the truth and the truth will set you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு சொன்னார். It's the knowledge of the truth that sets you free. சத்தியத்தை அறிகிறதான ஒரு காரியம்தான் உங்களை விடுதலையாக்குகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். Today a lot of people they know about the word of God. அநேகருக்கு இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து தெரியும். But they do not know the word of God. ஆண்டவருடைய வார்த்தை உண்மையாகவே அவர்களுக்கு தெரியாது. What do I mean? என்னத்தை உங்களுக்கு சொல்ல We விரும்புகிறேன்? are just Bible literates. நாம் இன்னும் வேதத்தை சரியாய் கற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். We are not educated by the word. சரியாய் வேதத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளப்படவில்லை என்று அர்த்தம். We got just some bookish and intellectual knowledge. ஏதோ ஒரு புத்தகம் அப்படிப்பட்டதான ஒரு அறிவு நமக்கு இருக்கிறது. Revelation will revolutionize your life. வெளிப்பாடு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பரிமாணத்தை கொண்டு வரும். You need to ask God, Lord, open my eyes to see the hidden revelations in your word. ஆண்டவரை பார்த்து கேட்க வேண்டும், ஆண்டவரே வேதத்திலே மறைந்திருக்கிறதான சத்தியங்களை அதனுடைய வெளிப்பாடுகளை எனக்கு வெளிப்படுத்தும் என்று கேட்க வேண்டும். There is much more than what I meet on the surface level when you read the word of God. சாதாரணமான நிலைமையிலிருந்து நாம் இன்னும் மேலே எழும்பி ஆண்டவருடைய வசனத்தை
வாசிக்கும் பொழுது அதன் ஆழத்துவங்களை ஆண்டவர் நமக்கு காண்பித்துக் You கொடுப்பார். must have depth in your meditation. உங்கள் இந்த வேத தியானத்திலே இன்னும் அதிகமாய் ஆழமாய் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். Lot of people, they do not even know how to handle the word of God. அநேகருக்கு இன்றைக்கு எப்படி வேத வசனத்தை நாம் கையாள வேண்டும் என்பது கூட தெரியாது. That's why I said last time it has to do with your attitude. ஆகவே தான் நான் கடந்த முறை நான் உங்களை பார்த்து சொன்னேன், அது உங்களுடைய attitude அதை பொறுத்து இருக்கிறது. Oh, God doesn't speak to you because you lack attitude. You lack attitude. நீங்கள் இந்த மனப்பான்மை இல்லாத பட்சத்திலே தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவது இல்லை. God would like to speak to those who are prepared to listen to him. அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய விரும்புகிறதான ஆயத்தமாய் இருக்கிறதான ஜனங்களோடு தான் ஆண்டவர் எப்பொழுதும் பேசுவார். So the question here is, am I prepared? கேள்வி என்னவென்றால், நான் ஆயத்தமாய் இருக்கிறேனா? Am I prepared to listen to the word of God? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேனா? Have I positioned myself to listen to the word? ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்கு நான் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறேனா? Mary positioned herself to listen to the word. மரியாள் தன்னை கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு தன்னை சரியான இடத்திலே ஒழுங்குபடுத்தி கொண்டாள். You need to position yourself. நீங்கள் உங்களை நீங்கள் அந்த இடத்திலே தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். Know your position. உங்கள் இடத்தை அறிந்து கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. When you are prepared, God is willing to release revelations in your spirit. நீங்கள் அதற்கு ஆயத்தமாய் வரும்பொழுது, எதிர்பார்ப்போடு வரும்பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். Somebody lift your hands and say amen. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். So I told you must receive and then you must retain. ஆகவே தான் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் பெற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்க வேண்டும். Lot of people have received lot of things. அநேகர் அநேக காரியங்களை கேட்டிருக்கிறார்கள், பெற்றிருக்கிறார்கள். They failed to retain. ஆனால் நிலைத்திருப்பதே இல்லை, அதிலே தோற்று விட்டார்கள். It's a very, sorry state of affairs. அது பரிதாபமான ஒரு காரியம்தான். God has given you so much in terms of the word. ஆண்டவருடைய காரியங்களை குறித்ததான அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Thousands and thousands of sermons we hear in our lifetime. ஆயிரமான செய்திகளை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் கேட்கிறோம். So many opportunities. அநேக சந்தர்ப்பங்களை கர்த்தர் கொடுக்கிறார் வசனங்களை கேட்பதற்கு. But we are not able to retain. ஆனால் கற்றுக்கொண்ட வசனங்களை நாம் தக்க வைத்துக் கொள்வதில்லை, முடிவதில்லை. Why? ஏன்? After listening, கேட்ட பின்பு we don't do anything. நாம் ஒன்றையும் செய்வது இல்லை. God is not in the entertainment industry. ஆண்டவர் ஏதோ ஒரு பொழுதுபோக்கு ஒரு கம்பெனி வைத்து நடத்துவது இல்லை. Oh, you want to come to church and you want to have some good feeling listening to the songs and being taught by the word of God, just have some fun and walk out. ஆலயத்திற்கு வந்து நல்ல பாடல்கள் நல்லா இருந்துச்சு, நல்ல செய்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னு மார்க் போட்டுட்டு நம்ம ஒரு நாளும் ஆலயத்திற்கு வருவது இல்லை, அட்டெண்டன்ஸ் போட வருவது இல்லை. God wants to teach you. ஆண்டவர் நாம் ஆலயத்திற்கு வரும்பொழுது ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். Jesus was spending a lot of time with only 12 disciples, teaching them the word. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீஷர்களோடு கூட அநேக நேரத்தை செலவழித்தார். அவர்களோடு கூட கற்றுக் கொடுத்து அநேக நேரத்தை செலவழித்தார். God doesn't want devotees. ஆண்டவருக்கு பக்த கோடிகள் தேவையில்லை. He wants only disciples. உண்மையான சீஷர்களை தான் ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். Only disciples will go to heaven. சீஷர்கள் தான் பரலோகத்திற்கு செல்ல முடியும், not the devotees. பக்த கோடிகள் அல்ல. Do you understand? Ask yourself one question. Am I a devotee or a disciple? இந்த நாளிலே உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், நான் ஒரு பக்த கோடியா அல்லது நான் ஒரு சீஷனா ஆண்டவருக்கு? Nobody can be a disciple without being disciplined. நாம் ஒழுங்குபடுத்தப்படாத பட்சத்திலே நாம் சீஷர்களாய் மாற முடியாது. The word disciple comes from a Greek word called mathetes. நத்தீட்டஸ் என்கிறதான வார்த்தை இதற்கு பயன்படுத்தப்படுகிறது கிரேக்க பதத்திலே. The word discipline comes from there. இந்த டிசிப்ளின் என்கிறதான ஒழுங்குபடுத்துதல் என்கிறதான வார்த்தை அதிலிருந்து வருகிறது. A disciple is somebody who has a discipline lifestyle in terms of reading the Bible and spending time with God in prayer. ஒரு சீஷன் என்றால் கர்த்தருடைய வசனத்திலே தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து அந்த வசனத்தை அவன் படித்து ஆராய்ந்து தன்னை முழுவதுமாய் அதற்கு அபியாசப்படுத்துவதை தான் சீஷத்துவம் என்று சொல்லப்படுகிறது. We fail spiritually in our lives mainly because we don't have a disciplined spiritual life. அநேக நேரத்திலே ஆவிக்குரிய விதத்திலே நாம் தோற்று நிற்கிறோம். காரணம் இப்படிப்பட்டதான ஒழுங்குபடுத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. Some students they study regularly and constantly. சில மாணவர்கள்
அவர்கள் தொடர்ந்து படித்துக் கொண்டே இருப்பார்கள், தொடர்ந்தேச்சியாய் படித்துக் கொண்டே இருப்பார்கள். Whether their exams or not, it doesn't matter. They will keep on studying. எக்ஸாம் வருதோ இல்லையோ அந்த ஆள் படிச்சுட்டே இருப்பான் தினம். Because their lifestyle. அது அவனுடைய லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறையாய் அது மாறி விடுகிறது. But there are guys who are going to study only just before the exam. சில பயலுங்க, சில ஆட்கள் இருக்காங்க, எக்ஸாம் வர்றதுக்கு அன்னைக்கு நைட்டு தான் படிப்பான். Now what I need is only 35%. 35% தான். I just want pass mark. 35 கிடைச்சா போதும், பாஸ் மார்க், அவ்வளவுதான். Today a lot of people, they have the same attitude in the church. இன்றைக்கு ஆலயத்திலும் அப்படிதான் வந்திருக்கிறார்கள். Oh, just I want to get to heaven. சும்மா அப்படியே பரலோகத்துல வாசல்ல போய் நின்னா போதும்யா. We don't have the spirit of excellence. நாம் மேம்பட வேண்டும் என்கிறதான ஒரு ஆவி நமக்குள்ளே இல்லை. We don't really remind us, I want to excel in the kingdom of God. ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நான் பயனுள்ள ஒரு ஆளாய் மாற வேண்டும் என்கிறதான எண்ணம் நமக்கு இல்லை. We just want to manage. ஏதோ ஒன்றை ஆளுகை செய்து அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம். You cannot be stuck or stagnated in your life. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தேக்க நிலையில் நாம் இருந்து விட முடியாது. In the mighty name of Jesus Christ of Nazareth, I want to break every spirit of stagnation in your life spiritually and mentally in Jesus name. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நமக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா தேக்க நிலைகள் இயேசுவின் நாமத்திலே மறைக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. Now I want to tell you, if you find yourself in a monotonous spiritual life, ஆவிக்குரிய ஒரு ஏதோ ஒரு தேக்க நிலையிலே, மந்த நிலைமையிலே நாம் இருக்கும் பொழுது, you're just doing the same thing over and over again. செய்து வந்த அதே காரியத்தை திரும்ப 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 செய்து கொண்டிருப்போம் என்றால், there's no life of flavor in what you do. நாம் செய்கிறதான அந்த காரியத்தில் எந்த ஒரு ஜீவனும் இருக்காது. I want to tell you, probably you are in the mode of religion. நாம் ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு ஆளாய் தான் இருப்போமே தவிர, lot of people are addicted to religion. அநேகர் இன்றைக்கு மத சார்புடையவர்களாய் இருக்கிறார்கள். Religion cannot save you. மதம் நம்மை மாற்ற முடியாது, ரட்சிக்க முடியாது. Only Jesus can. இயேசு ஒருவர் தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும், ரட்சிக்க முடியும். ஆமென். The only way you can be connected to Jesus is only by listening and obeying the word of truth. நாம் அந்த ஆண்டவராகிய இயேசுவோடு கூட எப்பொழுது இணைக்கப்படுகிறோம் என்றால், அவருடைய சத்தியத்தை விசுவாசித்து அதை ஏற்று நம்முடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தும் பொழுதுதான் அவரோடு நாம் இணைக்கப்படுகிறோம். He came into the world, the Bible says, full of truth and full of grace. இந்த உலகத்திலே அவர் வந்த பொழுது முழுவதும் சத்தியமாய், முழுவதும் கிருபையாய் அவர் நமக்கு வந்தார். Somebody shout hallelujah. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். Moses brought the law, மோசே நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார். but he didn't bring grace. அவர் கிருபையை கொண்டு வரவில்லை. Any violation of the command by a witness or 2 or 3, that person will be stoned to death. எந்த ஒரு நியாயப்பிரமாணத்தை எவனாகிலும் மீறினால் 2-3 சாட்சிகளை வைத்து அவன் கல்லெறிந்து கொல்லப்படுவான். According to the law, there's no place or provision for grace or mercy. நியாயப்பிரமாண காலத்திலே அதன்படி அங்கே கிருபை இரக்கம் என்ற அர்த்தமே இல்லை அங்கே. But the Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, Jesus didn't bring some more laws. ஆண்டவர் இன்னும் அதிகமான நியாயப்பிரமாணத்தை நமக்குள்ளே கொண்டு வரவில்லை. But he came as the fulfillment of the law. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவராய் இந்த உலகத்திலே வந்தார். He came to put an end to the law. நியாயப்பிரமாணத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வந்தார். He fulfilled all the obligations and the righteous requirements of the law by dying on the cross, being buried, and on the third day he was resurrected from the grave. கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழும்பினதினாலே எல்லா நியாயப்பிரமாணத்திற்கும் அந்த ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். கைகளை தட்டியவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். That's why the Bible says he came full of grace and full of truth. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, முழுமையாய் அவர் கிருபையாய் சத்தியமாய் வந்தார். Never ever talk about grace without truth. ஒரு நாளும் சத்தியம் இல்லாமல் கிருபையை பேசாதிருங்கள். It's very dangerous. அது மிகவும் ஆபத்தானது. Grace is not the word that you use as a license to continue to live in sin and also to justify yourself. ஏதோ கிருபை இருக்கிறதுனாலே நாம் தொடர்ந்துச்சியை நாம் பாவம் செய்வோம், ஆண்டவர் கண்டுகொள்ள மாட்டார், கிருபை எல்லாவற்றையும் மறைத்து விடும் என்று ஒரு நாளும் எண்ணம் கொள்ளாதிருங்கள். Truth is the gateway to the grace of God. சத்தியம்தான் ஆண்டவராகிய இயேசுவின் கிருபைக்கு ஒரு வாசலாய் அமைந்திருக்கிறது. You first come in contact not with grace but with the truth. முதலாவது நாம் வரும்பொழுது
நாம் கிருபையோடு அல்ல, சத்தியத்தின் மூலமாக தான் இந்த கிருபைக்கு நாம் கிருபை அண்டை வருகிறோம். When you respond to the truth, சத்தியத்திற்கு நாம் செவி சாய்க்கும் பொழுதுதான், when you say, Lord, I believe, ஆண்டவரே நான் இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறேன் என்று என்றைக்கு நாம் சொல்லுகிறோம், then you receive the grace. அப்பொழுதுதான் கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். Somebody say amen. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். That's why the Bible says, John 3:16, God so loved the world that he gave his only begotten son, so that not everybody but whoever believes in him will not perish but have everlasting life. ஆகவேதான் யோவான் 3:16 நாம் வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தார், யார் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். The Bible never say everybody will be saved. வேதம் இப்படி சொல்லவில்லை எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று. There is a condition. அங்கே ஒரு நிபந்தனை இருக்கிறது. Whoever believes in him. யார் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, so those who respond to the truth, யார் யாரெல்லாம் இந்த சத்தியத்திற்கு செவி கொடுக்கிறார்களோ, those who believe the truth, சத்தியத்தை நம்புகிறவர்கள் அல்லது விசுவாசிக்கிறவர்கள், those who say yes Lord, சத்தியத்திற்கு ஆம் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரமே God will save those people. ஆண்டவர் அவர்களை இரட்சிக்கிறவராய் இருக்கிறார். Amen. Amen. The only way how grace can be functional or be activated in your life, it's by saying yes to the word of truth. இந்த கிருபை எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும் என்றால், என்றைக்கு நாம் இந்த சத்தியத்திற்கு ஆம் என்று சொல்லுகிறோமோ அப்பொழுதுதான் அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும். Somebody say amen. Amen. Grace doesn't come because you keep on singing the song grace 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 grace. ஏதோ கிருபை கிருபை என்று பாடுகிறதுனால கிருபை கிருபை நமக்கு இறங்கி விடுவது அல்ல. It's not just by saying I keep on praying Lord give me grace more grace more grace. ஏதோ இன்னும் கிருபையை தாரும் கிருபை தாரும் என்று அதிகமாக நாம் ஜெபிப்பதனாலே அது வருவது கிடையாது. God send his word to you. ஆண்டவர் தம்முடைய வசனத்தை தம்முடைய வார்த்தையை நமக்கு அனுப்பி இருக்கிறார். That is called the word of grace. அதுதான் கிருபையின் வார்த்தை என்று அறிந்திருக்கிறோம். It is the word of grace. அது கிருபையின் வார்த்தை. Somebody open your mouth and say word of grace. வாய்களை திறந்து சொல்லுங்க கிருபையின் வார்த்தை. I want all of you to turn your Bible to the book of Acts chapter 20 verse 32. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 32வது வசனத்திற்கு நேராய் நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுவோம். It's a powerful word of God. வெளியேறப்பட்ட தேவனுடைய வசனம் அது. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட அனைவருக்கும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். Shall we all read together? Those who are in Tamil Bible read along with Pastor Robert, and those who are English Bible you can read as well. Here we go. 1 2 3. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். Hallelujah. Hallelujah. Come on, lift your hands and say hallelujah. கைகளை உயர்த்தி ஒரு hallelujah. Here Paul says, பவுல் சொல்கிறார், I commit you to God and to the word of his grace. உங்களை தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். When I say this, and I feel the anointing. இதை நான் சொல்லும் பொழுதே எனக்குள்ள ஒரு அபிஷேகத்தை நான் உணர்கிறேன். Because I'm not talking about law. ஏதோ நியாயப்பிரமாணத்தை குறித்து நான் உங்களிடத்தில் பேசவில்லை. I'm talking about the word of grace. ஆண்டவருடைய கிருபையுள்ள வசனத்தை உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். So I'm preaching to you right now the word of grace. இப்பொழுது கிருபையுள்ள வசனத்தை உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். So if you want to receive grace, கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் you must receive the word of grace. அந்த கிருபையுள்ள வசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Grace is released in your life through the word. ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் தான் இந்த கிருபை நமக்குள்ளே வெளிப்படுத்தப்படுகிறது. God's truth and his grace can never be separated. ஆண்டவருடைய சத்தியமும் ஆண்டவருடைய கிருபையும் ஒரு நாளும் இரண்டாய் தனித்தனியே பிரிக்க முடியாது. So Paul says here, ஆகவே தான் பவுல் இங்கே சொல்லுகிறார், I commit you to God and to the word of his grace. நான் உங்களை தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் ஒப்புக் கொடுக்கிறேன். So what does the word of grace do for you? அப்படி என்றால் இந்த கிருபையுள்ள கிருபையின் வசனம் உங்களுக்கு என்ன செய்யும்? Paul says it can build you up. அது உங்களை கட்டி எழுப்பும் என்று சொல்லுகிறார். Somebody say amen. Amen. It builds you up. நம்மை கட்டி எழுப்புகிறது. The word of grace is meant to build you up spiritually. கிருபையுள்ள வசனம் நம்மை
ஆவிக்குரிய விதத்திலே கட்டி எழுப்புகிறது. mentally, மன ரீதியாய், emotionally, இன்னும் உணர்ச்சி பூர்வமாக, even physically. சரீர பிரகாரமாக. The word is the power even to affect the bones in your body. எலும்புகளுக்குள்ளே கர்த்தருடைய வசனம் கிரியை செய்யும். Oh, Jeremiah says, I feel the power of your word like a fire shut up in my bones. எரேமியா சொல்லும்பொழுது சொல்லுகிறார், எலும்புகளுக்குள்ளே தேவ வல்லமை புறப்பட்டு செல்வதை நான் அறிந்திருக்கிறேன். A lot of times that I've seen in my own life, whenever God brings some revelation, I could feel it right in my bone. அநேக முறை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இதை நான் அனுபவித்திருக்கிறேன். ஆண்டவருடைய வெளிப்பாடு வரும்பொழுது என்னுடைய எலும்புகளுக்குள்ளே ஏதோ ஒன்று செயல்படுவதை நான் அறிந்திருக்கிறேன். No, when you receive the word in your heart, உங்களுடைய இருதயத்திலே கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது, oh, you activate the power of God and the power of his word inside your spirit, in your soul, in your body. சரீரத்திலே, ஆத்துமாவிலே, ஆவியிலே கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கிறீர்கள். The word of God is living and active. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே அது ஜீவனுள்ளதாய் செயல்பட ஆரம்பிக்கிறது. This is not another philosophy. ஏதோ இது இன்னொரு தத்துவம் அல்ல. It's not another good religious book. ஏதோ இன்னொரு நல்ல மத சார்ந்த புத்தகம் அல்ல. Oh, this is not another good book that gives you good informations. நல்ல காரியங்களை இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கிறதான ஒரு புத்தகம் அல்ல இது. This book is spirit and life. இந்த புத்தகம் ஜீவனுள்ளதா இருக்கிறது, ஆவியா இருக்கிறது. I want you to know something. ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். The word of God is given to you in the pages of the Bible in letters for you to understand and to have it. நாம் புரிந்து கொள்ளும்படியாய், அதை தக்க வைத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தருடைய வசனம் இங்கே எழுத்து வடிவிலே இந்த பேஜஸ்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. But in essence the word of God is spirit and life. ஆனால் உண்மையாய் சொல்ல வேண்டும் என்றால் கர்த்தருடைய வசனம் அது ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது. Just like how God is spirit, எப்படி ஆண்டவர் ஆவியாய் இருக்கிறாரோ, this word is spirit as well. இந்த வசனமும் ஆவியாய் இருக்கிறது. Even if somebody burns all the Bibles all over the world, not even one single copy is left over, still I want to say nobody can destroy the Bible, the word of God, because it is existing in substance. Amen. As a spirit. Yes. உலகத்தில் எவனாவது எழும்பி முழு உலகத்திலேயும் ஒரு வேதாகமும் ஒரு பேஜ் கூட இல்லாமல் முற்றிலும் அழிக்க வேண்டும் என்று முற்றிலுமாய் ஒருவேளை அழித்து போட்டாலும் கர்த்தருடைய வசனம் ஜீவனாய் ஆவியாய் இருக்கிறதுனாலே எவரும் அதை அழிக்க முடியாது, அழிக்க நினைக்கவும் முடியாது. நல்ல கைகளை தட்டி அவருக்கு நன்றாய் கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். You can burn my Bible. என்னுடைய வேதாகமத்தை ஒருவேளை எரித்து போடலாம். But I want to tell you, you can do nothing about the word that's written on the tablets of my heart by the revelations of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாட்டினாலே எழுதப்பட்டதான அந்த வசனங்களை, என்னுடைய இதய பலகைக்குள்ளாய் எழுதப்பட்டிருக்கிறதான வசனங்களை எவரும் அழிக்க முடியாது, அழிக்க நினைக்கவே முடியாது. Hallelujah. ஆமென். That's how you need to receive the word. ஆகவேதான் நாம் அந்த வார்த்தையை ஜீவனாய் நமக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டும். Never ever try to receive the word in your head first. First receive the word in your heart. ஒரு நாள் இங்கே சிந்தையிலே அறிவிலே அது சேர வேண்டும் என்று நினைக்காதிருங்கள். முதலாவது நம்முடைய இருதயத்திலே அதை நாம் அபியாசப்படுத்துவோம், பெற்றுக்கொள்வோம். Sometimes the devil would create a lot of strongholds in your mind that are against the knowledge of God's word. When the word comes, you resist the word. சில நேரத்திலே பிசாசானவன் இந்த வசனத்திற்கு விரோதமாய் பல காரியங்களை நம்முடைய மனதிலே கொண்டு வரும் பொழுது வசனத்தின் மூலமாக அதை நாம் எதிர்க்க முடிகிறது. Always remember, lies will become stronghold in your mind. எப்பொழுதும் அறிந்து கொள்ளுங்கள், இந்த பொய்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அரண்களாய், அழிக்க முடியாத ஒரு அரண்களாய் மாறிவிடுகிறது. The word of God is not meant for consideration, it is meant for obedience. ஆண்டவருடைய வசனம் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், அப்படி என்று அல்ல. ஆண்டவருடைய வசனம் கீழ்ப்படிவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. He told Adam and Eve, do not eat the fruit. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னார், இதை நீங்கள் புசிக்காதிருங்கள். No, இல்லை. God's no can never be converted into an S. ஆண்டவருடைய நோ இல்லை ஒரு நாளும் சரி என்று மாறிவிட முடியாது. The devil can bring you suggestion.
பிசாசானவன் பலவிதமான சஜஷன்ஸை நமக்கு கொண்டு வரலாம். But God doesn't suggest, He commands. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் இதை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்ல மாட்டார். ஆண்டவர் கட்டளை கொடுப்பார். God's word is final. ஆண்டவருடைய வார்த்தை தான் ஃபைனல், முடிவானது. It is absolute. அதுதான் முற்றிலும் முடிவானது. It stands the test of time. அது எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நிலைமைகளிலும் அது வசனம் தான் நிற்கும். It is relevant for everybody under the sun, no matter where you live, which country you live, which language you speak. It is the same for every one of us. சூரியனுக்கு கீழே வாழுகிறதான எந்த ஜீவராசிக்கும் எந்த மனிதனுக்கும் இந்த வசனம் எல்லாருக்கும் ஒரே வசனமாய் இருக்கிறது. Hallelujah. ஆமென். That is the unchanging, never failing nature of God's word. மாற்றப்பட முடியாத ஒரு நாளும் மாறாத தேவனுடைய வசனமாய் இருக்கிறது. Amen. ஆமென். So the word is living and active. ஆகவே இந்த தேவ வசனம் அது ஜீவனுள்ளதாய் வாழ்கிறது. Suppose now I'm going to give you a sleeping pill or say about 500 mg or whatever it is. ஒருவேளை நான் ஒரு 500 mg தூக்க மாத்திரை கொடுக்கிறேன்னு வெச்சுக்கங்க. The moment you take, what's going to happen? அத சாப்பிட்ட உடனே என்ன ஆகும்? You know what's going to happen. என்ன ஆகும்? உங்களுக்கு தெரியும். It's going to work in your body. அது உங்களுக்கு சரீரத்திலே அது வேலை செய்ய It ஆரம்பிக்கிறது. affects your body. உங்கள் சரீரத்தை அது பாதிக்கிறது. You're going to sleep. தூங்க போயிடுவான். இப்ப இல்ல. After all, a tablet can do that to your body. ஒரு சிறிய மாத்திரை உங்களுக்குள்ள எவ்வளவு கிரியையை கொண்டு வருகிறது How பாருங்க. much more do you think when the Bible says the word of Yes. God is living and active in your bones, in your spirit, in your human body? கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே சரீரத்திற்குள்ளே அதை நாம் அபியாசப்படுத்தும் பொழுது எத்தனை கிரியைகளை எப்பேற்பட்டதான மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்திலே அது கொண்டு வரும். It penetrates to the dividing of soul and spirit. ஆவி ஆத்துமா இவை பிரிக்கிறதான அந்த நிலைமையிலும் இன்னும் ஆழமாய் அது கடந்து செல்கிறது. Listen, this is very important. கவனியுங்கள், மிகவும் What the word முக்கியம். does for you? இந்த வசனம் நமக்கு என்ன செய்கிறது? It brings separation. ஒரு பிரிவினையை கொண்டு வருகிறது. Listen, கவனியுங்கள், there's no consecration without separation. ஒரு பிரிக்கப்படுகிறதான அனுபவம் இல்லாமல் பரிசுத்தமாக்கப்படுவது இல்லை. Now I told you, a lot of times living a holy life is spontaneous and natural, but people have a lot of struggle. பரிசுத்த வாழ்க்கை என்பது, பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது என்பது நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்ந்துச்சியாய் இயற்கையாய் நடைபெறுகிறதான ஒரு காரியம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதே சமயம் அநேகருக்கு அதிலே ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருக்கிறது. How did the struggle come? இந்த போராட்டம் எப்படி வந்தது? God didn't create a struggle for you. ஆண்டவர் அந்த போராட்டத்தை நமக்கு கொண்டு வரவில்லை. If the fish is going to be inside the sea, it will not have any struggle to swim. மீன்கள் தண்ணீர்ல இருக்கிற வரைக்கும் அதுக்கு நீந்துவதற்கு எந்த பிரச்சனையும் எந்த போராட்டமும் இருக்காது. நல்லா But if it comes out of the sea, ஒருவேளை கடலை விட்டு அல்லது தண்ணீரை விட்டு அந்த மீன் தரைக்கு வரும் பொழுது then it will have struggle. அதற்கு உடனே போராட்டம் It ஏற்படுகிறது. will die even. கொஞ்ச நேரத்திலே அந்த மீன் செத்து போய்விடும். Hello, listen to me. நன்றாய் கவனியுங்கள். If you are a cricket player, you be inside the boundary. ஒருவேளை கிரிக்கெட் பிளேயரா நீங்க இருப்பீங்க அப்படின்னா அந்த எல்லை கோட்டுக்கு உள்ளதான் நம்ம இருக்கணும். Some people are sitting outside the boundaries. சில ஆட்கள் வெளியே உட்கார்ந்து கேலரியில உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. They are spectators. அவர்கள் பார்வையாளர்கள். They are not players. அவர்கள் விளையாட்டு வீரர்கள் அல்ல. Today a lot of Christians are not just sitting outside the boundaries. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அவர்கள் பார்வையாளர்களாய் வெளியே எல்லை கோட்டுக்கு வெளியே அமர்ந்து கொண்டு பார்த்து You கொண்டிருக்கிறார்கள். have gone beyond your boundaries. உங்களுடைய எல்லை கோட்டை தாண்டி போய் விட்டீர்கள். There is no protection. உங்களுக்கு இனி பாதுகாப்பு இல்லை. I want to tell you, whenever you violate your boundaries, you have a contact point with the world. என்றைக்கு உங்கள் எல்லை கோட்டை நீங்கள் மீறுகிறீர்களோ உலகத்தின் காரியங்கள் உங்களை ஈர்ந்து இழுக்கிறது. What is the contact point between you and the world? உங்களுக்கும் உலகத்திற்கும் இடையே நடக்கிறதான அந்த இணைப்பு என்னது? And that's what creates a struggle. அதுதான் அந்த இணைப்பு தான் போராட்டமாய் மாறி There is no வருகிறது. separation. அங்கே பிரிவினை உண்டாவது இல்லை, தடுப்பு சுவர் உண்டாவது இல்லை. The devil's strategy is infiltration. பிசாசனுடைய எண்ணம் அதிலே உங்களை உட்படுத்துகிறான். You like to infiltrate.
அதிலே நீங்கள் உழன்று கொண்டிருக்கிறீர்கள், அதை உட்புகுத்திக் You கொள்ளுகிறீர்கள். can have the world and also you can have God. உலகமும் ஆண்டவரும் என்கிறதான நிலைமையில இதுவும் வேணும் அதுவும் வேணும்ன்றது. Oh, go to church. No, I don't stop you from doing that. ஆலயத்திற்கு போகிறேன், ஆகவே பிசாசு சொல்வான், நீ போகிறத நான் தடை செய்வதில்லை. Oh, go and worship. நல்லா போய் ஆராதனை செய், Give the best offering. நல்ல பெஸ்ட் காணிக்கையை கொடு, Oh, you can shout and sing and pray. நல்லா குதிச்சு பாடி ஜெபம் பண்ணி வரலாம். But ஆனால் never forget, I have an appointment with you on Monday morning. ஆனா ஞாயிற்றுக்கிழமை என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா, திங்கக்கிழமை காலையில நீ ஏண்டதா வரணும். ஒரு A அப்பாயின்ட்மெண்ட். lot of people, they do not know how to defeat Monday devils. அநேகருக்கு இந்த திங்கட்கிழமை பிசாச அவங்கிட்ட டீல் பண்றது பெரிய ஒரு போராட்டம். Even Monday, I take rest. திங்கட்கிழமை நானும் தூங்க போயிருவேன். But not spiritually. ஆவிக்குரிய விதத்திலே அல்ல. I have to deal with my Monday devil. மண்டே டெவில்னு ஒருத்தர் இருக்காரு. Till Sunday night, being pastors, we are fully under the anointing, the power of God, preaching the word. ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் ஊழியர்கள் நாங்கள் ஆண்டவருடைய வல்லமையிலே நிறைந்து வசனத்தை பேசுகிறோம், போதிக்கிறோம், எல்லாவற்றையும் செய்கிறோம். But I'm very careful. On Monday morning, I'm spiritually up and not down. திங்கட்கிழமை காலை நான் மிகவும் இன்னும் அதிகமாய் ஜாக்கிரதையாய் இருப்பேன். ஆவிக்குரிய நிலைமையிலே நான் கீழ்த்தங்கி அல்ல, இன்னும் மேலே இருக்க விரும்புகிறேன். I can relax physically, but not spiritually. சரீர பிரகாரமாக நான் ஒருவேளை ரிலாக்ஸா இருக்கலாம், ஆவிக்குரிய விதத்திலே ஒரு நாள் நான் ரிலாக்ஸா இருக்க முடியாது. So I want to ask every one of you, where do you meet your Monday devil? எங்க இந்த மண்டே டெவில் திங்கட்கிழமை பிசாசை எங்க சந்திக்கிறீர்கள்? The devil knows. So no matter where you go, which church you go, which fasting break you go, you have to come back and meet with him on a Monday morning. அவனுக்கு நீங்க எந்த சபைக்கு போனாலும் பரவாயில்ல, என்ன ஃபாஸ்டிங் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சுட்டு வந்தாலும் பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை அதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு. திங்கட்கிழமை அவரோடு கூட ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கிறீங்க. Listen carefully. நீங்கள் The problem is with us. பிரச்சனை நமக்குள்ளே தான். The Bible says, do not give the devil any foothold. வேதம் சொல்லுகிறது பிசாசிற்கு இடம் கொடாதிருங்கள். He comes to you because you got something that connects you with the devil. அவன் நம்மிடத்திற்கு வருவதற்கு காரணம் ஏதோ ஒரு இணைப்பு அவனோடு கூட நமக்கு இருக்கிறது. I told so many times, I want you to introspect yourself. What is the thing the devil uses to connect you to himself? தன்னோடு கூட உங்களையும் அவன் இணைப்பதற்கு என்ன காரியம் நடக்கிறது, என்ன செய்கிறான்? He is using something to connect you unto himself. தன்னோடு கூட உங்களை இணைப்பதற்கு ஏதோ ஒன்றை பயன்படுத்துகிறான். Now we have some specific locations where we meet with the devil, the world and the flesh. மாம்சம், சரீரம், இந்த உலகம், இப்படிப்பட்டதான பிசாசு, இவைகளை நாம் சந்திப்பதற்கு குறிப்பிட்ட இடங்களை நாம் வைத்திருக்கிறோம். The devil doesn't come to church. பிசாசு ஏதோ ஆலயத்திற்கு வந்து இங்க வந்து உங்களை சந்திப்பது அல்ல. But he draws you to his own domain at times. சில நேரங்களில் தன்னுடைய சொந்த ஸ்தலத்திற்கு, அவனுடைய இடத்திற்கு இழுத்து செல்வார். Listen, in the mighty name of Yeshua Mashiach, I want to decree and declare, this over your life. Every specific location where you meet with the devil in the secret place be destroyed tonight in the mighty name of Jesus Christ of Nazareth. நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே பிசாசோடு உங்களுக்கு இருக்கிறதான அந்த தனிமையான இடம், அது எந்த விதமான காரியமாய், எப்பேற்பட்டதான பாவமாய் அவனோடு சந்திக்கிறதான காரியம், அந்த இடம் எதுவாய், அந்த இணைப்பு எதுவாய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே இந்த ராத்திரி அதை, அந்த இணைப்பை இயேசுவின் நாமத்திலே துண்டிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில். We destroy it in Jesus. இயேசுவின் நாமத்தில் அதை முற்றிலுமாய் அழித்து போடுகிறேன். Lift your hands and say, I receive that. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அதை நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. I receive that. நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். The devil came to Jesus. பிசாசானவன் இயேசுவிடத்தில் வந்தான். Jesus said, he has no hold on me. ஆண்டவராக இயேசு சொன்னார், உனக்கு என் மீது எந்த அதிகாரமும் இல்லை. One day when the demons saw him, they cried, they screamed, they said, what do we have to do with you, the Son of God? தேவகுமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன, உமோடு கூட எமக்கு என்ன வேலை என்று ஒரு நாள் பிசாசு ஆண்டவரை பார்த்த பொழுது கதறி கூப்பிட்டான். The demonic spirit confessed himself, we have nothing common with Jesus Christ, the Son of the living God. We are poles apart.
ஜீவனுள்ள தேவனோடு அந்த குமாரனாகிய இயேசுவோடு கூட பொதுவாய் எங்களுக்கும் அவருக்கும் ஒன்றும் இல்லை என்று அவன் அறிக்கை செய்கிறான். Oh, I want to tell you, when the demonic forces, when the pits of hell, when they see you, let them confess, oh, we have nothing common with this man or with this family or with this woman. பாதாளத்தின் வாசல்கள், பிசாசின் கண்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பார்க்கும் பொழுது இவனுக்கும் நமக்கும் ஒரு தடுப்பு சுவர் இருக்கிறது, இவனுக்கும் நமக்கும் இடையே எந்த ஒரு இணைப்பும் இல்லை, இவனுக்கும் நமக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்லை என்கிறதான நிலைமையிலே உங்களையும் என்னையும் பார்த்து பிசாசு சொல்ல வேண்டும். ஆமென். Separation is a must. அந்த ஒரு பிரிவினை நமக்கு அவசியம். If you are getting educated by the word, ஆண்டவருடைய வசனத்தினாலே நாம் படிக்கும் பொழுது, கற்பிக்கப்படும் பொழுது, it brings separation. ஒரு பிரிவினையை அது கொண்டு வருகிறது. If separation is not happening, அந்த பிரிவினை ஒருவேளை நடக்காத பட்சத்தில், I want to tell you, just by using the Bible you are entertaining yourself. That's it. வெறுமன வேதத்தை நம்ம வாசித்து பயன்படுத்தி நம்மை உற்சாகப்படுத்திக் கொள்ளுகிறோம், அவ்வளவுதான். In the spirit realm, I pray in Jesus' mighty name, all the secret locations where you have communion with the world and with the flesh and with the devil be identified by and be located tonight and be destroyed by the power of the Holy Spirit in Jesus' name. பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே, நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே பிசாசோடு அவனுடைய ஆளுகையோடு பாதாளத்தின் வாசல்களோடு இருக்கிறதான இணைப்புகள் இந்த ராத்திரி துண்டிக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். Lift your hand just like that. கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். Close your eyes. கண்களை மூடுங்கள். I decree and declare in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே பிரகடனப்படுத்துகிறேன் இந்த ராத்திரி. The secret locations are there. மறைவான அந்த பதுங்கு குழிகள், மறைவான அந்த இடங்கள், பிசாசோடு இருக்கிறதான அந்த சந்திப்புகள், in the mighty name of Jesus Christ of Nazareth, நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே I call upon the fire of the Holy Ghost, பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியை இந்த ராத்திரி வரவழைக்கிறேன். to come down and consume every secret location of meeting with the devil and with the world in Jesus' mighty name. இறங்கி வந்து எல்லா விதமான அந்தகார சேஷ்டைகள், பிசாசின் அந்த பதுங்கு குழிகள், எல்லா விதமான ரகசிய இடங்கள், இயேசுவின் நாமத்தில் அந்த இடங்கள் துண்டிக்கப்படுவதாக. Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Amen. ஆமென். Do you follow the word? தொடர்ந்து வசனத்தை கவனியுங்கள். Word causes separation. ஆண்டவருடைய வசனம் ஒரு பிரிவினையை கொண்டு வருகிறது. Hallelujah. Hallelujah. The word has an invasion power into the secret chambers of your life. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த ரகசிய அறைகளுக்குள்ளே ஆண்டவருடைய வசனம் பாய்ந்து செல்லும், புறப்பட்டு செல்லும். Tonight I pray that you'll open up your heart, open up your life to the move of the Holy Spirit, to the word of God, to invade every secret locations where you meet with the enemy in Jesus' mighty name. இந்த ராத்திரி நீங்கள் பிசாசோடு சந்திக்கிறதான அந்த ரகசிய இடங்கள், அந்த ரகசிய காரியங்கள், அந்த பதுங்கு குழிகள் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்திலே இந்த ராத்திரி அழிக்கப்படுவதாக, நாசமாக்கப்படுவதாக. Do not let the devil wait in ambush against you. பிசாசு உங்களுக்கு விரோதமாய் எந்த ஒரு பதிவிடையையும் அவன் கொண்டு வராதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாய் இருங்கள். No demonic force should be waiting in ambush in your unawares to attack you. எந்த விதமான பிசாசின் பதிவிடைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை தாக்காதபடிக்கு, உங்கள் குடும்பத்தை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்காதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Amen. Amen. The spiritual, supernatural, divine intelligence of the Holy Spirit is at work in locating different positions where the enemy has positioned himself against you. உங்களுக்கு விரோதமாய் ஆவிக்குரிய விதத்திலே பிசாசானவன் அவன் வைத்திருக்கிறதான அந்த கண்ணிகள், அந்த பதுங்கு குழிகள், அந்த இடங்களிலே பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி, பரிசுத்த ஆவியானுடைய கிரியை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த ராத்திரி வந்து அந்த இடங்களை முற்றிலுமாய் அழித்து போடுவதாக. Hallelujah. Jesus. Amen. That's why Paul says, I want to commit you to God and to the word of his grace. ஆகவேதான் பவுல் இந்த வசனத்திலே நாம் வாசித்தோம், தேவனுக்கும் கிருபையின் வசனத்திற்கும் உங்களை நான் ஒப்புக்கொடுக்கிறேன். Law condemns.
நியாயப்பிரமாணம் நம்மை குற்றப்படுத்தும், but ஆனால் the word of grace restores you back. கிருபையின் வார்த்தை நம்மை மறுபடியும் மீட்டெடுக்கும். It doesn't condemn you, அது ஒரு நாளும் நம்மை குற்றப்படுத்தாது, nor advocate sin. அதே நேரத்திலே பாவம் செய் என்று நமக்கு அது உத்தரவாதம் But கொடுக்காது. it brings back the sinner back to God. ஆனால் பாவியை ஆண்டவர் பக்கமாய் திரும்ப கொண்டு வரும். Hallelujah. ஹல்லேலூயா. That's why Paul say the word of grace can build you up. ஆகவே தான் பவுல் சொல்கிறார், கர்த்தருடைய வசனம் உங்களை கட்டி எழுப்பும். And not only that, it says it gives you an inheritance among all those who are sanctified. யார் யாரெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே சுதந்திரத்தை கொண்டு வருகிறது என்று வாசிக்கிறோம். Can I ask my contact? நன்றாய் கவனியுங்கள். முதலாவதாக builds you up. உங்களை கட்டி எழுப்புகிறது. Number 2, it gives you an inheritance. இரண்டாவது உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறது. Say inheritance. எல்லாரும் சொல்லுங்க inheritance. There is no inheritance from heaven into your life without the word. ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் பரலோகத்திலிருந்து எந்த ஒரு சுதந்திரமும் கொடுக்கப்படுவது இல்லை, வருவது இல்லை. God wants to give you the revelation of His word and injects faith in your heart so that you can perceive that inheritance and receive the inheritance and move and occupy and enjoy that inheritance. இந்த சுதந்திரத்திலே நாம் நடக்கும்படியாய், அதை சுதந்திரிக்கும்படியாய், அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட கிரியை செய்கிறார், நம்மோடு கூட இடைபடுகிறார். Amen. Amen. Whether money can bring inheritance or not, I do not know, but the word does. பணம் நமக்கு சுதந்திரத்தை கொண்டு வருகிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாய் இதை நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுதந்திரத்தை கொண்டு வரும். Listen carefully. நன்றாய் கவனியுங்கள். The word is the power to bring you spiritual inheritance. ஆண்டவருடைய வசனம் ஆவிக்குரிய சுதந்திரத்தை நமக்கு கொண்டு வருவதற்கு வல்லமை உடையதா இருக்கிறது. It has the power to bring you physical inheritance. சரீர பிரகாரமான ஒரு சுதந்திரத்தை கொண்டு வருவதற்கு இந்த வசனத்திற்குள்ளே வல்லமை உண்டு. The word is a power to create new business opportunities in your life. நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் புதிய புதிய அலுவல்களை, புதிய புதிய பிசினஸ் சந்தர்ப்பங்களை கொண்டு வருவதற்கு வசனத்திற்குள்ளே அதிகாரம், வல்லமை உண்டு. The word is the power to give you the wisdom to operate your business and your career. உங்கள் வேலையை, உங்கள் கரியர், உங்கள் பிசினஸை சரியாய் மேம்பட செய்வதற்கு இந்த வசனம் உங்களுக்கு உதவி செய்யும். அதற்குள்ளே வல்லமை அடங்கி இருக்கிறது. The word is the power to create new, sanctified and godly connections and relationships in your life. தெய்வீக தொடர்புகளை, தெய்வீக காரியங்களை உங்களோடு கூட இணைக்கும்படியாய் இந்த வசனம் உங்களுக்கு உதவி செய்கிறது. அதற்குள்ளே அந்த வல்லமை இருக்கிறது. Can I tell you something? ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டும். Any inheritance you receive through the word, you will never ever lose that. வசனத்தின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொள்கிறதான எந்த ஒரு சுதந்திரத்தையும் ஒரு நாளும் இழந்து போகாதிருங்கள். Be it your husband or wife, ஒருவேளை கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், even your children, பிள்ளைகளா இருக்கலாம். they are not just born naturally or biologically. இயற்கையாய் அவர்கள் அப்படியே அவர்கள் பிறந்து விடவில்லை. They are the result of the promise of God. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் பிரதிபலனாய் தான் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள், இந்த உலகத்திலே வந்திருக்கிறார்கள். Say amen. ஆமென். Your business is the promise of God. உங்களுடைய பிசினஸ் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாக வந்திருக்கிறது. Your career is the promise of God. உங்களுடைய வேலை, நீங்கள் உங்களுக்கு இருக்கிறதான எதிர்காலம், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாக வந்தது. The finance you have, it's been created by the revelational rhema word of God in your life. உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஃபைனான்சஸ் எல்லாம் ஆண்டவருடைய ரேமா வசனத்தின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Every inheritance in your life, it is attached with the word. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான எந்த விதமான சுதந்திரமும் ஆண்டவருடைய வசனத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. Demons cannot touch it. பிசாசானவன் ஒரு நாளும் அதை தொட முடியாது. People cannot remove that out of your ஜனங்கள் life. ஒரு நாளும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து அதை பிரித்து போட முடியாது. Because it has the seed of the word of God, the seed of heaven. It is connected with that inheritance. காரணம், பரலோகத்திலிருந்து வந்ததான விதை அதற்குள்ளாய் போடப்பட்டிருக்கிறது, ஒரு தொடர்பு அதற்குள்ளாய் இருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா.
We don't have natural blessings. நமக்கு இயற்கையான ஆசீர்வாதங்கள் இல்லை. We have supernatural blessings. இயற்கைக்கும் அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களை தான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். Lot of things happen to a lot of people naturally. அநேகருக்கு அநேக காரியங்கள் இயற்கையாய் நடக்கிறது. You have been wondering, why it doesn't happen that way to me? சில நேரத்தில் நாம் யோசிப்பது உண்டு, ஏன் இப்படிப்பட்டதான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடப்பது இல்லை? No, God doesn't want you to lose what you get. நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதான காரியத்தை நீங்கள் இழந்து போக கூடாது என்று ஆண்டவர் So விரும்புகிறார். first he sends a word. ஆகவே முதலாவதாக அவருடைய வசனத்தை அனுப்புகிறார். The word is more like a divine promise and insurance. அவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இன்சூரன்ஸ் போல ஒரு தெய்வீக வாக்குத்தத்தமாய் வருகிறது. Heavens and earth may pass away, but my word will never pass away. வானம் பூமி ஒழிந்து போனாலும் என்னுடைய வசனம் என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒரு காலம் ஒழிந்து போகாது என்று ஆண்டவர் சொல்லி So இருக்கிறார். first you receive the word, முதலாவது வசனத்தை நாம் then பெற்றுக்கொள்கிறோம். you receive the inheritance. பிற்பாடு அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறோம். First you receive the word, முதலாவது வசனத்தை then பெற்றுக்கொள்கிறோம். you receive your business. பிற்பாடு உங்கள் பிசினஸை First you பெற்றுக்கொள்கிறீர்கள். receive the word, முதலாவது வசனத்தை வார்த்தையை then பெற்றுக்கொள்கிறோம். you receive new clients and business opportunities. அதற்கு பிற்பாடு நம்முடைய பிசினஸ்ல புதிய கிளையன்ட்ஸ் புதிய வேலை வாய்ப்புகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். First you receive the word, முதலாவது வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம். then you receive your finance. பிற்பாடு நம்முடைய ஃபைனான்சஸ் பெற்றுக்கொள்கிறோம். That's why the Bible says man shall live by every word that comes out of the mouth of God. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Are you blessed tonight? இந்த ராத்திரி How ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். many of you say now you learn the word? எத்தனை பேர் சொல்றீங்க, நான் வசனத்தை வார்த்தையை கற்றுக்கொண்டேன்? Whenever you read the Bible, எப்பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை வசனத்தை நாம் you வாசிக்கிறோம், tell the Holy Spirit, Lord, make it living and active in my life. பரிசுத்த ஆவியானவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த வசனங்கள் என் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தப்படுவதாக, என் வாழ்க்கையில் இந்த வசனங்கள் கிரியை செய்ய ஆரம்பிப்பதாக என்று கேளுங்கள். People just look at you on the outside, ஒருவேளை ஜனங்கள் நம்மை வெளியரங்கமாய் தான் பார்க்கிறார்கள், but on the inside they don't have any idea what's going on. நமக்கு உள்ளான மனுஷனுக்குள்ள என்ன நடக்கிறதுன்னு யாருக்கும் எவருக்கும் ஒன்றும் தெரியாது. They never knew that you had a powerful encounter with the word of God and you have been filled with the Rhema word and the revelations of God's word in your spirit, and your mind is totally, completely, absolutely renewed by the word of God. ஆவிக்குரிய விதத்திலே ஆண்டவருடைய வசனத்தினாலே ஆண்டவருடைய வெளிப்பாட்டினாலே நம்முடைய மனது புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை வெளியே இருக்கிறதான ஆட்கள் ஒரு நாளும் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். They try to gauge who you are based on what you have on the outside. வெளியே நமக்கு இருக்கிறதை வைத்து நம்மை அவர்கள் நியாயம் தீர்ப்பார்கள் அல்லது மற்ற காரியங்களை செய்வார்கள். So today when people look at you, they look at you like this. இன்னைக்கு நம்ம பார்த்தானா ஏற இறங்க பாப்பா, என்னையெல்லாம் ரொம்ப சுலபமா பார்த்துருவான். The next thing is they look at your phone. What's the phone you have? அடுத்தது பார்க்கறது என்ன ஃபோன் ஐயா வச்சிருக்கிறாரு, ஆட்டையை போடலாமா அப்படின்ட்டு. Then what's the car you drive? என்ன காரு வச்சிருக்கிறாரு அவரு? Own house or rented house? சொந்த வீடா வாடகை வீடா? Which company? எந்த கம்பெனில வேலை செய்யறாரு? People want to know all about that. இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் இதை அறிந்து கொள்ள விரும்புகிறார். But I want to tell you something. Your treasures are not on the outside. Your treasures are what you carry on the inside. ஐயா அம்மா உங்களை பார்த்து ஒன்று சொல்றேன், உங்களுடைய பொக்கிஷங்கள் நமக்கு எதை சுமந்து சொல்றோம் அதுக்கலைய வெளியே இருக்கிறதான காரியம் இல்லைங்க. நம்முடைய பொக்கிஷம் இந்த விலைக்கு மதிக்க முடியாத வேத வசனத்தை நமக்குள்ளே வைத்து இதை சுமந்து செல்வது தான் நம்முடைய பொக்கிஷமாக இருக்கிறது. கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுவோம். Amen. I want to pity for you. You have so much on the outside, but hardly you have anything on the inside. அநேக நேரத்திலே நமக்கு வெளியே தான் பகட்டாய் எல்லாம் வைத்திருக்கிறோம், இதை வைத்திருக்கிறோம், அதை வைத்திருக்கிறோம், இதை சாதிக்கிறோம், அதை சாதிக்கிறோம், ஆனால் உள்ளே வெறுமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். God is not filling you on the inside. உள்ளே நிரப்பப்படுகிறதான ஆண்டவரால் நிரப்பப்படுகிறதான ஒரு அனுபவம் இல்லாத பட்சத்திலே இருக்கிறோம். There's no treasure on the inside of you. உங்களுக்குள்ளே எனக்குள்ளே அந்த பொக்கிஷம் இன்னும் இல்லாத நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். My dear friend, I want to tell you the Bible says even if a man gains the whole world, if he loses the soul, what is the gain? அருமையானவர்களே, வேதம் சொல்கிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினால் தன்னுடைய சொந்த ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று ஆண்டவர் சொன்னார். The point is, a lot of people they do not even know what is the gain or what is not the gain. அநேகருக்கு இன்றைக்கு எது லாபம், லாபம் அல்லாதது எது என்று கூட தெரியவில்லை. That's our problem.
அதுதான் நம்முடைய பிரச்சனை. We value money more than the Bible. வேதத்தை காட்டிலும் இன்னும் பணத்தை அதிகமாய் நாம் நேசிக்கிறோம். Oh, I didn't read the Bible because I don't have time. பைபிளை இன்னைக்கு வாசிக்கல, காரணம் எனக்கு நேரம் இல்ல, வேலைக்கு போயிட்டேன் சீக்கிரம். No time for prayer. ஜெபத்திற்கு நேரம் இல்ல. We use and misuse and abuse God and a relationship with God. ஆண்டவரோடு கூட இருக்கிறதான அந்த ஐக்கியம் துண்டிக்கப்படுகிறது. எல்லாவற்றையும் நாம் சரியாய் நாம் செய்வது இல்லை. பல நேரத்தில் அதை மிஸ்யூஸ் பண்ணி விடுகிறோம். A lot of Christians are moody. அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு மாதிரி தான் மந்த நிலைமையில இருப்பாங்க. Moody people. மூடியா இருப்பாங்க. இருண்டு போன ஆள் மாதிரி. We can't even predict, they're going to be happy or they're going to be sad, they are doing good or bad, you don't have any idea. இவன் நல்லவனா கெட்டவனா, சிரிக்கிறானா இல்ல ஒரு மாதிரி பார்க்கறானே, இங்க பார்த்தா எங்கேயோ பார்க்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் இருப்பான். That's not the translation. ஆளை விளங்கி கொள்ள முடியாது, அவ்வளவுதான். Unpredictable. அவனை சரியா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, இப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்க முடியாது. தேங்க் யூ. நிதானிக்க முடியாது. I know Jesus your God. I know Jesus your God. எனக்கு தெரியும் இயேசு உங்களுடைய தேவன் என்பதை. But is he your friend? ஆனால் அவர் உங்களுடைய நண்பராய் இருக்கிறாரா? As I finish, I would like to tell something. நான் முடிக்கிறதான இந்த நேரத்திலே ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டும். Don't never ever violate the sanctity and the integrity of your relationship with the one who died for you on the cross. கல்வாரி சிலுவையிலே நமக்காய் மரித்த அந்த ஆண்டவரோடு கூட இருக்கிறதான அந்த உறவை, அந்த நேர்மையான அந்த உறவை ஒரு நாளும் உங்கள் பாவத்தின் நிமித்தமாக மற்ற எந்த காரியத்தின் நிமித்தமாகவும் துண்டித்து விடாதிருங்கள். Never ever abuse that relationship. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கிறதான அந்த உறவை ஒரு நாளும் நீங்கள் அதை துஷ்பிரயோகம் செய்யாதிருங்கள். Live a transparent and accountable life. ஒரு வெளிப்படையான கணக்கு ஒப்புவிக்கிறதான ஒரு வாழ்க்கை வாழ கற்றுக்கொடுங்கள் கொள்ளுங்கள். You are sanctified and separated unto God. நீங்கள் ஆண்டவருக்கென்று நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அவருக்கென்று சுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். I have a car and I don't let everybody to drive my car. எனக்கு ஒரு கார் இருக்கிறது, நான் அந்த காரை எல்லாரும் ஓட்டுவதற்கு கொடுப்பது இல்லை. I'm very careful because that's my vehicle. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிற காரணம் அது என்னுடைய கார். It's mine. அது என்னுடையது. God looks at you and says, you're mine. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லணும், நீ எனக்குரியவன். He says you're not a land without fences. ஒரு வேலி இல்லாத ஒரு நிலத்தை போல நம்ம இருக்கக்கூடாது. You belong to me. நீ எனக்கு சொந்தம். I bought you. நான் விலைக்கிரயமாய் உன்னை நான் வாங்கி இருக்கிறேன். I paid for you. நான் என்னுடைய இரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன். The legal transaction, the documentation says I am your owner. உண்மையான அந்த டாக்குமெண்ட் சொல்லுகிறது, நான் தான் உன்னுடைய சொந்தக்காரன் என்று. Live for me. எனக்காய் வாழ். Live for my will. என்னுடைய சித்தத்திற்காய் வாழ். Live a separated and consecrated life. இந்த உலகத்திலே வேறு பிரிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து காண்பி. Only one life. ஒரே ஒரு வாழ்க்கை. It will soon pass away. ஐயாமா, அது சீக்கிரம் மறைந்து போய்விடும். Live for God. ஆண்டவருக்காய் வாழ்வது எப்பொழுதும் நிலைத்திருக்கும். Before it is too late. தாமதமாவதற்கு முன்பாகவே. Before it is too late. தாமதம் ஆவதற்கு முன்பாக. Now the opportunity is given. சந்தர்ப்பம் இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Set right your life in focus. நம்முடைய வாழ்க்கையை சரியாய் அவரை நோக்கி நேர் நோக்குகிறதான ஒரு பாதையிலே. May the Lord bless you and fulfill His perfect will in your life. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தம்முடைய பரிபூர்ண சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். Stand with me. Hallelujah. என்னோடு கூட எழும்பிக் கொள்ளுங்கள். Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Lift your hands, everybody. கைகளை உயர்த்திக் கொள்வோம். Say, Lord, I want to live for you. ஆண்டவரே, நான் உமக்காய் வாழ விரும்புகிறேன். Le mama mono sandari ande. Jesus. Le mama mono sandari andari balaburia. Yeshu Masih, तेरे जैसा कोई नहीं, तेरे चरणों में झुके आसमान,
महिमा गाए ज़मीं यीशु मसीह तेरे जैसा कोई नहीं तेरे जन्म में झुके आसमान महिमा गाए ज़मीं हम गाए होसन्ना पूरा जहान का ये राजा महिमा होवे सदा तूने प्रभु Lift your hands and say, I'm तूने हमसे कितना प्यार किया मेरे पाप से छुड़ाने को अपने बेटे को कुर्बान किया प्यारे पिता तूने हमसे कितना प्यार किया मेरे पाप से छुड़ाने को अपने बेटे को कुर्बान किया करो बेटी Lift your hands. I want to pray for you right now. உயர்த்திக்கொள்ளுங்கள் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறோம் As I pray, receive it by faith. ஜெபிக்கும் பொழுதே விசுவாசத்தோடு அதை I'm பெற்றுக்கொள்ளுங்கள் going to pray over you a breakthrough prayer. ஒரு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூவை உண்டு பண்ணுகிறதான ஒரு ஜெபத்தை செய்ய In the விரும்புகிறேன் mighty name of Jesus tonight. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே I ஜெபிக்கிறேன் want to decree a deadline for the devil. இந்த ராத்திரி பிசாசுக்கு ஒரு முடிவு கட்டும்படியா After tonight, இயேசுவின் நாமத்திலே after tonight, இந்த ராத்திரிக்கு பிற்பாடு your life will never be the same. உங்கள் வாழ்க்கை இருந்தது போலவே இருக்காது Your prayer life will never be the உங்கள் same. ஜெப வாழ்க்கை இப்பொழுது இருப்பதை போல Your இருக்காது spiritual life will never be the same. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இப்பொழுது இருந்தது போலவே இருக்காது
முடியாது. The Holy Spirit says, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், He is identifying the locations of the devil in your life. பிசாசுடைய ஆதிக்கங்களை உங்கள் வாழ்க்கையில் அறிந்து கொண்டிருக்கிறார், அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார். The Holy Spirit is identifying that right now. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது அதை அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார். Heaven is locating those things. பரலோகம் அந்த காரியங்களை, அந்த இடங்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறது. I want to decree and declare, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிரகடனப்படுத்த every விரும்புகிறேன். spirit which is not from God, எல்லா விதமான ஆவிகள் கிரியைகள், I said every spirit which is not from God, எல்லா ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறதான எல்லா ஆவிகள், oh, in the mighty name of Jesus, இயேசுவின் நாமத்திலே every spirit which is not from God, எல்லா ஆண்டவரிடத்திலிருந்து வராத எந்த ஒரு காரியமும் ஆவியும் right now I command you, இயேசுவின் நாமத்திலே உனக்கு பிரகடனப்படுத்துகிறேன். move out of your positions, உன்னுடைய இடத்தை விட்டு நகர்ந்து செல். move out of your உன் positions இடத்தை விட்டு நகர்ந்து செல். right now, oh God. இயேசுவின் நாமத்திலே I இப்பொழுது destroy every stronghold of the devil எல்லா விதமான பிசாசின் அரண்களை நிர்மூலமாக்குகிறோம். right now. இப்பொழுதே Right now. இப்பொழுதே Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, I call upon your fire right now. உம்முடைய அக்கினி இறங்கி வருவதாக. Consume right now ஜனங்களை ஆண்டவரே எல்லா கிரியைகளையும் பட்சித்து போடுவதாக. everything that is demonic, எல்லா விதமான அந்தகார கிரியைகளை அழிக்கப்படுவதாக. everything that God causes sin in their lives, ஆண்டவரே பாவம் என்று சொல்லப்படுகிறதான எல்லா காரியங்களையும் பாவம் செய்யும்படியாய் தூண்டுகிறதான எல்லா கிரியைகள் அழிக்கப்படுவதாக. everything that causes curses in their lives, உங்கள் வாழ்க்கையில் சாபத்தை உண்டு பண்ணுகிறதான கிரியைகள் in அழிக்கப்படுவதாக. Jesus' name, இயேசுவின் நாமத்திலே, I identify it right now. இயேசுவின் நாமத்திலே அடையாளம் I கண்டுகொள்கிறார். identify it right now. அதை இப்பொழுது அடையாளம் We கண்டுகொள்கிறேன். destroy it in the mighty name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே அதை நிக்கிரகம் பண்ணி ஜெபிக்கிறோம். Right now, இப்பொழுதே consume Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே அதை முற்றிலும் அழித்து போடுவீராக. Consume it in Jesus' name. முற்றிலும் அழித்து போடுவீராக. Demons leave right now. பிசாசு விலகி போ. Every demon behind sin leave. பாவத்திற்கு பின்னாய் கிரியை செய்கிறதான பிசாசின் கிரியைகள் செயலிழந்து போகட்டும். Every demon that operates behind every curse, oh, leave in the name of Jesus. எல்லா சாபத்திற்கு பின்னாக செயல்படுகிறதான எல்லா பிசாசின் கிரியைகள், தொட்டு போன பிசாசின் கிரியைகள் செயல் இழந்து போவதாக, தோற்கடிக்கப்படுவதாக. Every demonic activity, I decree, expire in the name of Jesus Christ. எல்லா விதமான பிசாசின் கிரியைகள், செயல்பாடுகள் இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி செயலிழந்து போகட்டும். After tonight, இந்த ராத்திரிக்கு பிற்பாடு, after tonight, இந்த ராத்திரிக்கு பிற்பாடு their family will now be the same. ஆண்டவரே குடும்பங்கள் இருந்தது போலவே இருக்காது. Their marriage will now be the same. திருமண வாழ்க்கைகள் இருந்தது போலவே இருக்காது. Their business will now be the same. அவருடைய பிசினஸ் இருந்தது போலவே இருக்காது. Every demon sitting on your finance, எல்லா பிசாசு ஆண்டவரே ஃபைனான்சஸ் மீது அமர்ந்திருக்கிற பிசாசுகள், every demonic spirit blocking the finance in Jesus' name, I bind you. இயேசுவின் நாமத்திலே எல்லா ஃபைனான்சஸ் உடைத்து போடுகிறதான பிசாசின் செயல்கள் செயலிழந்து போகட்டும். Every demon of depression come out. எல்லா மன அழுத்தத்தை கொண்டு வருகிறதான ஆவிகள் வெளியே வா. Every demon of fear come out. எல்லா பயத்தின் ஆவிகள் வெளியே வா. Every demon of anxiety come out. எல்லா ஆங்ஸைட்டின் ஆவிகள் வெளியே வா. Every spirit of confusion come out. குழப்பத்தின் ஆவிகள் வெளியே வா. In the mighty name of Jesus இயேசுவின் Christ, நாமத்திலே I release the fire. ஆண்டவருடைய அக்கினியை I release the ரிலீஸ் fire. பண்ணுகிறேன். ஆண்டவருடைய அக்கினி. Lift your hand and receive it right கைகளை now. உயர்த்தி பெற்றுக் கொள்ளுங்கள். Oh, fire. தேவாக்கினி, I release the fire. தேவ அக்கினி, Consuming fire. சுட்டரிக்கிறதான அக்கினி From the roots it will be consumed. இயேசுவின் நாமத்திலே வேரிலிருந்து சுட்டரித்து I போகட்டும். speak to the roots. எல்லா விதமான வேரிலே பேசுகிறேன். Every demonic root, எல்லா அந்தகார வேர்கள் I decree catch fire. இயேசுவின் நாமத்திலே உம்முடைய அக்கினி அழித்து Catch போகட்டும். fire. அக்கினி பற்றி பிடிப்பதாக. Roots catch fire. எல்லா விதமான வேர்கள் அக்கினி Roots பிடிக்கட்டும். catch fire. வேர்களிலே அக்கினி பற்றி பிடிக்கட்டும். Santana laboria. Likadana manamagoria. Iprama santeria.
Likora shakera baba. God is setting you free right now, wherever you are. ஆண்டவர் உங்களை இப்பொழுது எல்லா விதமான காரியங்களிலிருந்து விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். Oh, demonic powers are leaving you right now. பிசாசின் கிரியைகள் விட்டு போகிறது. Every demon that caused you to sin leaving right now. பாவம் செய்யும்படியாய் தூண்டுகிறதான எல்லா ஆவிகள் உங்களை விட்டு செயலிழந்து போகிறது. Every demon, oh, lurking behind you, waiting in ambush. I call upon the fire of the Holy Spirit to consume them right now. உங்களுக்கு பின்பாக இருந்து பதிவிட இருக்கிறதான எல்லா விதமான பிசாசின் தந்திரங்கள் இந்த ராத்திரி செயல் இழந்து போகிறது. Out! வெளியே போ. Out in Jesus. வெளியே போ இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. Open your mouth and say, வாய்களை நல்லா திறந்து சொல்லுங்க. get out of my house. என் வீட்டை விட்டு வெளியே போ. Demons, get out of my house. பிசாசை என் வீட்டை விட்டு வெளியே போ. Get out of my marriage. என் திருமண வாழ்க்கை விட்டு வெளியே போ. Get out of my body. என் சரீரத்தை விட்டு வெளியே போ. Don't touch my children. என் பிள்ளைகளை தொடாத. Demons, பிசாசே go out of my business. என் வியாபாரத்தை விட்டு வெளியே போ. Don't touch my finance. என் ஃபைனான்சஸ் தொடாத. Don't touch my money. என் பணத்தை தொடாத. In the mighty name of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே The angels of God will be released on your behalf. தேவ தூதர்கள், தேவனுடைய தூதர்கள், ஹalleluya, இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவார்களாக. பெற்றுக்கொள், receive. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். Angels are ministering right now. தூதர்கள் வேலை ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். Angels are ministering. தூதர்கள் ஊழியம் செய்து More than கொண்டிருக்கிறார்கள். the demons. More than the demons. எல்லா விதமான கிரியம் பிசாசின் செயல்களை காட்டிலும் Angels are working for you. தேவதூதர்கள் உங்களுக்காய் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். Angels are working for you. தூதர்கள் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். Do not be afraid of the devil. பிசாசை குறித்து பயந்து போகாதீர்கள். Angels are descending upon you. தூதர்கள் உங்கள் மீது இறங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். Fire. தேவாக்கினி. Fire. Receive. தேவாக்கினி. பெற்றுக்கொள்ளுங்கள். Fire. தேவாக்கினி. Jesus name. இயேசுவின் நாமத்திலே. Jesus name. இயேசுவின் நாமத்திலே. Hallelujah. ரபா ஷேகோரோயாதா. Hallelujah. Hallelujah. Lift your hands, everybody, one more time. ஒரு முறை கூட எல்லாரும் கைகளை உயர்த்திக் கொள்வோம். I decree in the mighty name of Jesus. தேவனுடைய வல்லமையிலே இயேசுவின் நாமத்திலே Everything that's implanted in your body. உங்கள் சரீரத்தில் அவன் போட்ட எல்லா விதைகள் காரியங்கள். Everything that he has sown in your body. உங்கள் சரீரத்திலே விதைத்ததான எல்லா காரியங்கள். Everything the devil has sown in your mind. உங்க மனதிலே பிசாசு விதைத்த எல்லா அசுத்தங்கள். Right now I give a command. இப்பொழுது கட்டளை கொடுக்கிறேன். In the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Come on. வெளியே வா. Come on. வெளியே வா. Out. வெளியே வா இயேசுவின் நாமத்தில். Jesus name. இயேசுவின் நாமத்திலே. Everything that is sown by the enemy. பிசாசினால் விதைக்கப்பட்டதான எல்லா காரியங்கள் செயலிழந்து போகட்டும். Now let it be identified. இப்பொழுது அடையாளம் கண்டுகொள்ளப்படட்டும். Angels. உங்களுக்குள்ளே. Angels. தூதர்கள். I command you. கட்டளை கொடுக்கிறேன். In Jesus name. இயேசுவின் நாமத்திலே. Move around this building. இந்த கட்டடத்தை இந்த இடத்திலே சுற்றித் திரிவார்கள். Move the sanctuary. இந்த ஆலயத்திலே கிரியை செய்வார்களாக. Destroy every demon. எல்லா பிசாசுகளை அழித்து போடட்டும். Uproot everything that is sown in their life. அவருடைய வாழ்க்கையில் அவன் விதைத்த எல்லாம் தலைகீழாய் மாறட்டும். In Jesus name. இயேசுவின் நாமத்திலே. Receive your miracle. உங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Something is happening. ஏதோ ஒன்று நடக்கிறது. Something is happening. ஏதோ ஒன்று நடக்கிறது. You can feel it in your body. உங்கள் சரீரத்தை நீங்கள் அதை உணர்ந்து கொள்ள முடியும். உங்கள் சரீரத்தில் அதை உணர முடியும். Holy Spirit is touching you right now. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். Where the devil touched you. பிசாசு எங்க தொட்டானோ. Same place God is touching you right now. அதே இடத்துல ஆண்டவர் உங்களை தொடுகிறார். The same place. அதே இடத்திலே. The same place. அதே இடத்திலே. The same family. அதே குடும்பத்திலே. The same business. அதே வியாபாரத்திலே. The same job. அதே வேலையிலே. The same marriage. அதே திருமண வாழ்க்கையிலே. Oh, the same organ in your body. உங்க சரீரத்திலே அதே இடத்திலே. God is touching you. கர்த்தர் அதே பகுதியிலே தொடுகிறார். God is touching you. கர்த்தர் தொடுகிறார். God is touching you. கர்த்தர் தொடுகிறார். God is touching you. கர்த்தர் தொடுகிறார். Wounded hands of Jesus. ஆண்டவருடைய ஆணி பாய்ந்த கரங்கள் தொடுகிறது. It is placed upon your life right now. உங்கள் மீது வைக்கப்படுகிறது. Receive that in Jesus name. பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்திலே. Hallelujah. Keep lifting your hands. கைகளை உயர்த்தியிருங்கள். Yes. Lomara kanadianda raba. Rima konana handa limanashe. Limokora babani anda. Mikrola nasi alanda.
Rikona mama. Every demon trying to captivate your mind, it's bound right now. உங்கள் மனதை ஆளுகை செய்ய விரும்புகிறதான எல்லா பிசாசின் தந்திரங்கள் செயலிழந்து போகிறது. Right now God is binding those demons. இப்பொழுது கர்த்தர் அந்த ஆவிகளை கட்டுகிறார். The enemy cannot do anything anymore to you. பிசாசானவன் இனி ஒன்றும் உங்களுக்கு செய்ய முடியாது. But you don't go back to the devil. ஆனால் நீங்கள் மறுபடியும் பிசாசிடத்தில் போகாதீர்கள். Don't go back to the same sin. அதே பாவத்திற்கு திரும்பி போகாதீர்கள். Same friends. அதே நண்பர்களிடத்தில் திரும்பி போகாதீர்கள். Same places. அதே இடங்களுக்கு ஆளிடத்தில் திரும்பி போகாதீர்கள். Separate yourself. உங்களை பிரித்துக் கொள்ளுங்கள் அந்த நபரிடத்திலிருந்து. Separate yourself from everything. அந்த காரியத்திலிருந்து பிரித்துக் கொள்ளுங்கள் உங்களை. Hallelujah. Hallelujah. One last time, lift your hands. கடைசியாய் ஒருமுறை கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Enemy, lose your grip right now. சத்துருவே Lose பிசாசானவரே your grip. உன்னுடைய ஆதிக்கத்தை இழந்து போ. Lose your grip right now. உன்னுடைய ஆதிக்கம் இழந்து போக. Lose. கட்டவிழ்க்கப்படுவதாக, கட்டவிழ்க்கப்படுவதாக, கட்டவிழ்க்கப்படுவதாக. I see in the spirit realm. இப்பொழுது ஆவிக்குரிய நிலைமையிலே பார்க்கிறேன். The Lord is removing the chains that bind you right now. என் ஆண்டவர் உங்களை கட்டி வைத்திருக்கிறதான அந்த சங்கிலிகளை ஆண்டவர் கட்டவிழ்க்கிறார். The fire consumes every thread that's tied around your life. உங்கள் வாழ்க்கையை கட்டி இருக்கிறதான எல்லா நூல்கள் சன்னல்கள் இயேசுவின் நாமத்திலே அக்கினி பட்ட தெறி போல எல்லாம் தெரித்து விடுகிறது. I see in the spirit realm. ஆவிக்குரிய நிலைமையில் பார்க்கிறேன். Angels are moving around and destroying the powers of devil. தேவ தூதர்கள் இந்த இடத்திலே கிரியை செய்து எல்லா அந்தகார சக்திகளை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். The angels are moving around in this place. தேவ தூதர்கள் இந்த இடத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். God has sent an angel mentioning your name tonight. ஆண்டவர் உங்கள் பெயரை சொல்லி உங்களுக்கென்று ஒரு தூதனை அனுப்பி இருக்கிறார். He will command his angels concerning you, the Bible says. தம்முடைய தூதர்களை உங்களுக்காக கட்டளையிடுவார் என்று வேதம் சொல்கிறது. To protect you in all your ways. உங்கள் வழிகள் எல்லாம் உங்களை பாதுகாக்கும்படி God sent an angel to release Peter. பேதுருவை விடுதலையாக்கும்படியாய் ஆண்டவர் தூதனை அனுப்பினார். He's sending an angel for you, just for you. உங்களுக்காய் ஒரு தூதனை அனுப்பி கொண்டிருக்கிறார். Lift your hands and say, I receive my deliverance. கைகளை உயர்த்தி என்னுடைய விடுதலையை நான் பெற்றுக் I கொள்கிறேன். welcome the angels of God. அந்த தூதர்களுடைய வேலையை நான் பெற்றுக் கொள்கிறேன். Oh, I welcome the angels of God. தூதர்களை என்னுடைய வாழ்க்கையில் வரவேற்கிறேன். In Jesus' name. இயேசுவின் I நாமத்தில் receive my deliverance. என்னுடைய விடுதலையை பெற்றுக் கொள்கிறேன். Father, I bless your people tonight. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். Thank you for teaching them your word. உம்முடைய வசனத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு போதித்திருக்கிறீர். உமக்கு நன்றி. Your children will receive the inheritance through your word. உம்முடைய வசனத்தின் மூலமாக உம்முடைய பிள்ளைகள் அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வார்களாக. Now they are unshakable. ஆண்டவரே இனி அசைக்கப்பட முடியாத They are நபராய் immovable right now. அவர்கள் ஆண்டவரே மாற்றப்பட முடியாதவர்களாய் மாறுவார்களா? They are standing on the promise of your word. காரணம் கர்த்தருடைய வசனத்திலே அவர்கள் ஆண்டவரை நிலைத்து நிற்கிறார்கள். I bless God's people. தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். In Jesus' mighty name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட கிறிஸ்துவின் முறையும் மட்டும் இன்றைக்கும் மாறாமல் இருப்பதாக. ஆமென்.